Good day, friends. Welcome to Just an Update. இனி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா கம்பெனியினுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் கார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இது டொயோட்டா கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஓவர் பார்த்திங்கனாலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் கார் அப்படின்னு எடுத்து பட்டியலில் பார்த்திங்கன்னா இந்த கார் மாடல் இருக்கும். டொயோட்டா வந்து 1960களில் 2000 ஜிடின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் கார் மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் சூப்பர் கார் மாடல். பிறகு பல வருடங்களாக அவங்க எந்த ஒரு சூப்பர் கார் மாடலுமே ரிலீஸ் பண்ண கிடையாது. ஆனால் இந்த டொயோட்டா நிறுவனம் லக்ஸரி கார் மாடலையும் தவிர்த்து ஒரு சூப்பர் கார் மாடல் வந்து 1999 வருடத்திற்கு மேலே வந்து டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணான்னு ஒரு பிளான் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய சப் பிராண்ட் லெக்ஸஸ் கம்பெனியில் ப்ராஜெக்ட் வந்து ஒரு துவங்குறாங்க. இந்த லெக்ஸஸ் நிறுவனம் P28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் வந்து துவங்குறாங்க. இந்த ப்ராஜெக்டில் வெறும் கம்மியான நபர்களே வேலை செய்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக 2 முக்கியமான நபர்கள் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டனாஹாஷி மற்றும் ஹிரோமு நபுசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் டிரைவர். இவர் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் டிரைவிங் ஸ்கில்ஸில் மட்டும் ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒரு ஆள் மட்டும் கிடையாது. மாறாக ஸ்போர்ட்ஸ் காரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணும், ஒரு காரில் என்னெல்லாம் லேகிங் இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்த்து டெஸ்ட் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு டேலண்டான பர்சன் இவர். இவங்க 2 பேரும் மெயினாக வந்து கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த நருசே அப்படிங்கிறவர் 1960களில் ரிலீஸ் ஆன 2000 ஜிடி டொயோட்டா கார் மாடல் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவர். அது மட்டும் இல்லாமல் இந்த டொயோட்டாவுடைய மோட்டார் ஸ்போர்ட் டிவிஷனில் வந்து எல்லா கார்களையுமே வந்து டெஸ்ட் பண்ணி அது A to Z அதை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள்னா இந்த நருசே அவர்கள் தான். அதனால தான் வந்து இந்த லெக்ஸஸ் கம்பெனி நருசேவை வந்து இந்த டீமில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்டை 2001 ஸ்டார்ட் பண்ணி 2003 வரைக்கும் கடுமையாக வந்து உழைக்கிறாங்க. இருந்தாலும் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. முக்கியமாக மேனேஜ்மெண்ட் டீமில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் வந்து பணத்தை செலவு பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய பேர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் கம்பெனியினுடைய CEO அவர்கள் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த காரணத்தினால எல்லா தடைகளையுமே மீறி இவங்க இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த காரினுடைய ப்ரோட்டோடைப் மாடலை எடுத்துகிட்டு போய் 2003 ஜெர்மனியில் உள்ள நியூர்பர்கரிங் சர்க்கியூட்டில் போய் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே டெஸ்ட் பண்ணி காரை வந்து இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணி ஃபைனலாக 2005 வருடம் டெட்ராய்ட் மோட்டர் ஷோ அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து இந்த காரை வந்து அன்வீல் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 லிட்டர் V10 என்ஜின். வண்டியினுடைய டாப் ஸ்பீடே வந்து கிட்டத்தட்ட 320 km/h வரைக்கும் இருக்கும். இந்த டெட்ராய்ட் மோட்டர் ஷோனுடைய எக்ஸிபிட் பிற்பாடு இந்த கார் வந்து பல அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. நிறைய பேர் இந்த காருக்கு வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும் சரி, ஆட்டோ என்தூசியஸ்ட் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பிடித்தமான காராக வந்து இது அமையுது. இந்த காரினுடைய டோட்டல் அவுட்டர் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியமால் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2007 வருடம் டொயோட்டா நிறுவனம் இந்த அலுமினியத்தை ரீப்ளேஸ் பண்ணி கார்பன் ஃபைபர் மெட்டீரியலை வந்து இதில் ஃபிட் பண்ணுறாங்க. இந்த கார்பன் ஃபைபர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பிற்பாடு இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ஜெர்மனியில் உள்ள நியூபர்கரிங்கில் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறாங்க. 24 hours டெஸ்டிங் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கிராஷ் ஆயிடுது, இன்னொரு வண்டி வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் இந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போய் இந்த காரை மறுபடியும் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராத மாதிரி மறுபடியும் ரீடிசைன் பண்ணுறாங்க. பண்ணி 2010 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு பர்ஃபெக்டான காராக வந்து 500 நம்பர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஓவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு க்ரேஸியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டால் தான் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் அசம்பிளிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு LFA காருமே பார்த்திங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்னலாக இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ்கள்லாம் வந்து சின்ன சின்ன மைனர் வேரியேஷன்ஸோட டிஃப்ரெண்ட் சேஞ்சஸோடு தான் ஒவ்வொரு காரையுமே வந்து அசம்பிள் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இதில் இருக்கக்கூடிய 500 கார்களுமே வந்து வெளியே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இன்டர்னலாக எல்லா பார்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும் இந்த கம்பெனி வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி தான் இதை வந்து இந்த வண்டியை அசம்பிள் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கார் தான் வந்து ஒரு நாளைக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக வந்து மெட்டிகுலஸாக வந்து ஒர்க் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டில். கார் ரிலீஸ் பண்ணதுக்கு பிற்பாடு எல்லா ரிவ்யூவர்ஸுமே வந்து இந்த காரை பற்றி புகழ்ந்து எழுத ஆரம்பித்தாங்க. குறிப்பாக டாப் கியர்னுடைய ஜெரமி கிளார்க்சனும் வந்து இந்த காரை வந்து விரும்பி வாங்கினார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த கார் மாடல். 2010 வருடத்தில் நருசோ அவர்கள் வந்து நியூபர்கரிங் எடிஷன் ஆஃப் LFA மாடலை வந்து நியூபர்கரிங் சர்க்கியூட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கார் கண்ட்ரோலில் இருந்து போய் சைடில் பேமெண்ட்டில் மோதி அவர் அதிலே வந்து இறந்து போகிறாரு.
அவர் இறந்ததுக்கு பிற்பாடு டொயோட்டா நிறுவனம் இந்த லெக்ஸஸ் LFA நியூபர்கரிங் எடிஷன் சொல்லிட்டு அது ஒரு டைப் ஆஃப் மாடலாக வந்து லைட்டராகவும் ஃபாஸ்டராகவும் வந்து மாடிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டிரைவரனுடைய ஞாபகார்த்தமாக இவரனுடைய ட்ரிபியூட்டுக்காக வேண்டிய வந்து இப்படி ஒரு எடிஷனை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த லெக்ஸஸ் LFA மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. நான் லெக்ஸஸ் LFA சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.